கிழக்கிலிருந்து வரும் காற்றில் இருக்கும் ஈரப்பதம் காரணமாக தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்துள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். சென்னையில் மழைக்கு வாய்ப்பில்லை என்று கூறியுள்ள அவர், தேர்தல் நாளில் தமிழ்நாட்டில் பரவலாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும் என்று கூறியிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றுல ஈரப்பதம் வருது. ஒரு கொஞ்சம் வீக்கான ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சி இலங்கைக்கு கீழே இருக்கு. அதன் காரணமா தான் நேற்று மாலை முதல் நமக்கு தென் தமிழகத்துல பரவலா மழை பெய்யக்கூடிய சாத்தியக்குள்ள ஆரம்பிச்சது. நேற்று இரவு நல்ல மழை நீலகிரி மாவட்ட பகுதிகளில் சில இடங்கள்ல, கிழக்கு சரிவு பகுதிகளில் நல்ல மழை பார்த்தோம். இன்று மற்றும் நாளை இரு தினங்களுமே தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகள், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இது சாதாரணமா நம்ம கோடை காலத்துல வரக்கூடிய அந்த வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை கிடையாது. அது காற்று வேறுபாடு காரணமா ஏற்படும். அந்த காற்று வேறுபாடு நிகழ்வு இன்னும் நமக்கு இந்த வருஷம் இன்னும் ஆரம்பிக்கல. இது கிழக்குல இருந்து வரக்கூடிய காற்றின் ஈரப்பதம் காரணமாக தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது இந்த 2 தினங்கள் இந்த சுழற்சி இலங்கை அருகே இருக்கிற வரைக்கும் நீடிக்கும். படிப்படியா அந்த சுழற்சி அரபிக்கடல் பகுதி நோக்கி மேற்கில் நகரும் போது நமக்கு ஞாயிறு திங்கள் முதல் மழையின் தாக்கம் சற்று குறைந்து விடும். ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் படிப்படியா நம்ம கோடை கால அந்த வெப்பசலன மழையை எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரத்திலிருந்து பெரும்பாலும் இந்த மாத இறுதியில் நம்ம இந்த கோடை மழையை கொஞ்சம் வலு அதிகரிக்கக்கூடும் எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய அந்த 2-3 நாட்கள் மழையின் காரணமா மழை மற்றும் மேகமூட்டத்தின் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கலாம். நம்ம திங்கள் செவ்வாய் வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். இது சென்னையும் உட்பட இந்த வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருக்கும். திரும்பவும் வானிலை படிவங்களை நம்ம பார்த்தோம்னா புதன் முதல் வெப்பத்தின் அளவு அதிகரிக்குது. குறிப்பிட்ட சொல்லணும்னா அடுத்த வெள்ளிக்கிழமை தமிழகம் தேர்தலை சந்திக்கும் தினம். பரவலா தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல உட்புற பகுதிகளில் 39-40 டிகிரி வரைக்கும் அதிகபட்ச பகல் நேர வெப்பநிலை இருக்கக்கூடும் வானிலை படிவங்கள் காட்டுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தெற்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் அதிகாலை நேரம் சற்று லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பாலும் மழைக்கான சாத்தியங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் கம்மி. பரவலா தென் தமிழகம், டெல்டா, மேற்கு உட்புற பகுதிகளில் தான் நம்ம இந்த முறை மழையை எதிர்பார்க்கலாம்.